என் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு, ஆனா பத்திரம் இல்ல. அதை எப்படி ஆன்லைன்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணலான்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஒரு சொத்தோட பத்திரத்தை ஆன்லைன்ல இருந்து எப்படி ஈஸியா டவுன்லோட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க போன் இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டிஎன் ரெஜினெட்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் டிஎன் ரெஜினெட்டோட ஹோம் பேஜுங்க. இந்த ஹோம் பேஜோட ரைட் சைடில் யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இல்லைன்னா கீழே பயனர் பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து புதுசாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் ஹோம் பேஜுக்கு வந்து யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து கீழே இருக்க கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ மின்னணு சேவைகள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே சான்றளிக்கப்பட்ட நகல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரைட் சைடில் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல்னு விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். இப்போ இதில் ஆவண வகைப்பாடு ஆப்ஷனில் சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம்னு கொடுங்க. நெக்ஸ்ட் ஆவணம் எண் அப்படின்ற காலத்தில் உங்கள் டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலமில் சார்பதிவாளர் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. அடுத்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண இயரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு தேர்டுகன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு உங்கள் டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கீழே காட்டும். அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் தனிப்பட்ட விவரங்கள்னு இருக்கும். அதில் உங்கள் பேரும் மொபைல் நம்பரும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன டேப் ஓப்பன் ஆகும். அதில் சரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேமெண்ட் கட்டுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு யூபிஐ இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் கட்டின பிறகு உங்களுக்கு ஒரு ஒப்புதல் சீட்டு வரும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண பத்திரத்தோட நகலை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஹோம் பேஜ் திரும்பவும் வாங்க. அதில் மின்னணு சேவைகளை கிளிக் பண்ணுங்கள். அதில் சான்றளிக்கப்பட்ட நகல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கோரிக்கை பட்டியலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண டாக்குமெண்ட்டோட லிஸ்ட்டு காட்டும். நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வேணும்னு அப்ளை பண்ணீங்களோ அது ரைட் சைடில் பதிவிறக்கம்னு இருக்கும். பதிவிறக்கம் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு இதில் டவுன்லோட் ஆகிடும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண 2-3 நாள் கழிச்சு தான் உங்களோட டாக்குமெண்ட் பதிவிறக்கம்னு காட்டும். அந்த பதிவிறக்கம் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடும். இவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? இந்த லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.